வெல்கம் டு EduSprint Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 16th and 17th June 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபிளைட் லான்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் கம்போடியா. ஸோ வந்துட்டு நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபிளைட் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து கம்போடியா கண்ட்ரிக்கு வந்துட்டு கம்போடியாவோட பிரைம் மினிஸ்டரான உங்களுக்கு வந்துட்டு நீத் சோவன்றவங்க வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து மேஜர் கண்ட்ரிஸுக்கு டேரக்டான ஃபிளைட்ஸ்ன்றது இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படி டேரக்ட் ஃபிளைட்ஸ் இருக்கிறனால நம்மளோட டூரிஸ்ட் ஆர் ஒர்க்கர்ஸ் அந்த கண்ட்ரிக்கு போகிற ஒர்க்கர்ஸ் வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்தியாவிலேருந்து டேரக்டாக ஒரு கண்ட்ரிக்கு ஃபிளைட் இல்லைன்னா இப்போ அவங்க வந்துட்டு ஒரு 3 கண்ட்ரி இல்லைன்னா 2 கண்ட்ரியை அங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த கண்ட்ரிலேருந்து மாறி தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபிளைட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறனால உங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து போகிற டூரிஸ்ட் ஆர் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு காஸ்ட் பெனிஃபிட்டாகவும் இருக்காது அண்ட் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்காது, டைம் ரொம்ப கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக ஃப்ளைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் எந்த இதுவுமே ஆகாது, டேரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட்ன்றது அந்த கண்ட்ரிக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இந்த அடிப்படையில் நமக்கும் இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்னால தான் இந்த ஃப்ளைட்ன்ற சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியோட டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நீத் சோவன் தான் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாரத்தில் 4 டைம் வந்துட்டு ஈக்கப்படுன்றது சொல்கிறாங்க. ஸோ கம்போடியா கண்ட்ரியோட கேபிட்டல்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபோஹன் ஃபென் அண்ட் கரன்சி இந்த கம்போடியன் ரயில் அண்ட் அந்த கண்ட்ரியோட கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோர்டம் சிஹுமோனியன்றதான் அந்த கண்ட்ரியோட கிங்காக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே என்டர்ஸ் இன்டு நேம் ஃபார் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு என்ன இவங்க வந்து சாதனை பண்ணி இவங்க ரெக்கார்ட்ஸ்குள்ள வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு நிறைய பீப்புளை வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெனியூஸ்ல வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணதுக்காண்டி தான் இந்த ரெக்கார்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதாவது இந்தியன் ரயில்வே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 26 பிப்ரவரி இந்த வருஷத்துல 26 பிப்ரவரி வந்துட்டு 40,19,000 பீப்புளை வந்துட்டு 2000 வென்யூஸ்ல வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஈவென்ட் நடத்திருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை நடத்தினதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து லிம்கா புக் அவார்ட்ல வந்து இந்தியன் ரயில்வே வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது ஒரே ஆர்கனைசேஷன் வந்துட்டு இவ்வளோ பீப்புளை டிஃப்ரெண்ட் வென்யூஸ்ல ஆர்கனைஸ் பண்ணதுக்காண்டி இந்த ரெக்கார்ட்ன்றது இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்படி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸை ஹோல்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜன் கோஹன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ல இருக்கிறவங்க அண்ட் உங்களுக்கு வந்து அஸ்வினி வைஷ்ணவ் வந்துட்டு கேபினட் மினிஸ்டர்ல இருக்கவங்க வந்துட்டு அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ அஸ்வினி வைஷ்ணவ் வந்துட்டு ரயில்வே மினிஸ்ட்ரி மட்டும் தான் பார்க்கறாரா இல்ல உங்களுக்கு வந்து. ஸோ இவர் வந்து என்ன வேற டிபார்ட்மெண்ட் பார்க்கறா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியும் இவர் வந்து பார்க்கறாரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எமிட்டர் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ வந்துட்டு இந்தியா வந்துட்டு உலகத்திலே 2வது நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன்ல வந்திருக்கிறதுல எமிட் பண்றதுல உங்களுக்கு வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஸ் ஆக்சைடு அதாவது கெமிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா N2O சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து 2020 படி உங்களுக்கு வந்து 11% வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு எமிட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா சார்பில். ஸோ வந்துட்டு சைனா வந்துட்டு 16% எடுத்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. சோ செகண்ட் படியா நம்ம வந்து இந்தியா தான் இருக்காங்க. சோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடுன்றது மெயினா எது மூலமா எமிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றாங்க அக்ரிகல்ச்சர். சோ அந்த சைட்ல இருந்து அண்ட் உங்களுக்கு வந்து பொலியூட்டன்ஸ்ல இருந்தும் அதாவது நம்ம வந்து ஃபியூல் எரிக்கிற மூலமா உங்களுக்கு வந்து நைட்ரஸ் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். சோ அதுல இருந்து நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஃபர்டிலைசர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. சோ இது மூலமா எமிட் பண்றதுல நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்துட்டு அட்மாஸ்பியர்ல எவ்வளவு எமிட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 336 பார்ட்ஸ் பெர் பில்லியன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்தியா வந்து எமிட் பண்றாங்க. இது வந்து 25% இன்க்ரீஸ், அதாவது போன வாட்டிக்கு எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து 25% இன்க்ரீஸ்ன்றது சொல்றாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா டாப் 5 கண்ட்ரிஸ் எமிட்டிங் NO2 பார்த்துக்கிட்டீங்கன்னா N2O பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா வந்து 10.9%, சைனா 16.7% அண்ட் தேர்ட் பிளேஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு 5.7%, பிரேசில் வந்து 5.3%, ரஷ்யா வந்து 4.6% இருக்காங்க. ஸோ இந்த நைட்ரஸ் ஃபர்டிலைசர்ன்றது இந்த N2O மெயினாக ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மூலமாகவும் உங்களுக்கு வந்துட்டு வரும் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் மூலமாகவும் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இப்போ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எமிட் பண்ணுறதுனால நமக்கு என்ன வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுரும். ஸோ இதனால நம்மளோட குளோபல் வார்மிங் டெம்பரேச்சர் அதாவது எவ்வளோ சராசரியான டெம்பரேச்சர் எவ்வளோ கூடுன்னு பார்த்தீங்கன்னா 0.1 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு குளோபலாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எமிஷன்னால. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சைரல் ராம்பூசா செக்யூர்ஸ் செகண்ட் டேர்ம் அஸ் எ சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட். ஸோ வந்துட்டு சைரஸ் ராம்பூசான்றவங்க வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் த சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் செகண்ட் டேர்ம் வந்து பதவி வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா பதவி ஏற்றது பார்த்தீங்கன்னா 15th February 2018 இவங்க வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா பதவி ஏற்றாங்க. இவங்க வந்து எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த இவர் தான் வந்துட்டு இப்போ செகண்ட் டைமா பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிறாரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இதோட கேபிட்டல்ன்றது டோட்டலாக 3 இருக்குது உங்களுக்கு. பெட்ரோலியா
நாகோயா வந்து எக்ஸிகியூட்டிவ் கேபிட்டல், கேப் டவுன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல், போலி ஃபோன்டின் வந்து ஜுடிஷியல் கேபிட்டல். ஸோ அவங்களோட கரன்சின்றதே பார்த்தீங்கன்னா ரேண்ட் தான் அவங்களோட கரன்சியா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிரசிடென்ட்ன்றது யாரை பார்த்தீங்கன்னா கிரைல் ராம்போசோ தான் இப்போ எலெக்ட் ஆன பிரசிடென்ட்டா இருக்காங்க. So next international newsல பார்த்தீங்கன்னா WHO designates NIIMH as a collaborating center for traditional medicine research. ஸோ நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆன NIIMH ஓட உங்களுக்கு வந்து WHO வந்து ட்ரெடிஷனல் மெடிசன் ரிசர்ச்காண்டி கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 3வது ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்துட்டு நம்ம இந்தியா கூட WHO கொலாபரேட் பண்றது. ஸோ அது WHOன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்றது உங்களுக்கு வந்து உலகத்தில் இருக்க ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், ஸோ வந்துட்டு அதோட ரிசர்ச் அண்ட் வந்துட்டு அனலைசிஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு வைரஸ் வருவதோ, ஸோ அந்த ஒரு வைரஸ் வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணலாம், ஸோ எல்லாமே வந்து WHO தான் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஆயுர்வேதா பேஸ் பண்ணியும் வந்து WHO வந்து டிராவல் பண்றாங்க. ஸோ அது வந்து ஆயுர்வேத ரிலேட்டடா நம்ம இந்தியா தான் வந்துட்டு முன்னோடியா இருக்காங்க. ஸோ ஆயுஷ்ன்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம மினிஸ்ட்ரியும் தனியாக வச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் ஆயுர்வேத ரிலேட்டட் மெடிசன்ஸ்னா உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூட்டான NIMH வந்துட்டு இவங்க வந்துட்டு கொலாபரேட் பண்ணி இந்த ட்ரெடிஷனல் மெடிசன் ரிசர்ச் வந்து கேரி அவுட் பண்ண போறாங்க. இந்த NIMHன்ற ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் ஹெரிட்டேஜ். இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்குது. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு. ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1956 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் செக்டர்காண்டி தான் இது வந்து ஆயுஷ், அதாவது ஆயுர்வேத ரிசர்ச் காண்டி தான் இந்த இன்ஸ்டியூட்ன்றது வந்து 1956 வந்துட்டு நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்ல என்னென்ன டெவலப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அமர் போர்ட்டல்ன்ற ஒரு போர்ட்டல் வந்துட்டு ஃபேமஸாக அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 16,000 ஆயுஷ் மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஸோ வந்துட்டு அந்த ஆயுர்வேத ரிலேட்டடான மெடிசனை பார்த்தீங்கன்னா manuscripts and 4,249 digitally manuscripts, 1,224 rare books and 14,000 catalogs and 4,114 periodicals. ஸோ இந்த manuscripts அதுக்கப்புறமேட்டு புக்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே கலெக்ஷன் வந்துட்டு இந்த அமர் போர்ட்டலில் இவங்க டெவலப் பண்ண அமர் போர்ட்டலில் வச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட சேர் பண்ணுற பர்சன் வந்துட்டு டென்ட்ராஸ் ஆடோம் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனிவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இது எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா April 7, 1948 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் தான் இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் grew 9.59% in May this year despite unfavorable economical condition in major markets. ஸோ வந்துட்டு இந்த இயர் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ற growth வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மாசத்துல 9.5% ஏறி இருக்குன்றது உங்களுக்கு வந்துட்டு உலக லெவல்ல சொல்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்ட் லெவல்ல டெக்ஸ்டைல் growth அண்ட் நிறைய எக்கனாமிக்கல் growth வந்து இந்தியா வந்துட்டு முன்னோடியா இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்ற ஆர்கனைசேஷன் தான் இந்த ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மே 2024 ரெஜிஸ்டர்ல எவ்வளோ 9.70% வந்துட்டு லாஸ்ட் இயரை காட்டிலும் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கேப்ஸ் அர்பிட்ரேஷன் வேல்யூ அட் 10 crores. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிமிடேஷன் ஃபார் த அர்பிட்ரேஷன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்ல வந்துட்டு ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடா ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி கூடயோ இல்லை வந்து ஏதோ கூடயோ ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து ஃபினான்சியல் MOU சைன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேஸ் வருது வச்சுங்க. ஸோ அண்டர் 10 crores இடையில வந்துட்டு இதுக்கான கைட்லைன்ஸ் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் எய்ம் டு ரெடியூஸ் காஸ்ட், ஸ்ட்ரீம்லைன் ரெசல்யூஷன் ப்ராசஸ் அண்ட் அட்ரஸிங் கன்சர்ன் ரிகார்டிங் த இன்டெகிரிட்டி ஆர்பிட்ரல் ப்ராசஸ். ஸோ வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி இருக்கும், இல்லை வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிலே உங்களுக்கு வந்துட்டு பேங்கிங் செக்டர்ஸும் வந்துடும். ஸோ SBI எல்லாமே பப்ளிக் செக்டர் கம்பெனிக்குள்ள தான் வரும். ஸோ இந்த கம்பெனி கூட ஏதோ ஒரு டிஸ்பியூட் வருது, ஏதோ ஒரு டிஸ்பியூட்ல ஏதோ ஒரு ஃபண்ட் பிரச்சனை வருது, இல்லை ஃபினான்சியல் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சிங்கன்னா இது 10 கோடிக்கு அண்டர்ல இருக்கிற ப்ராப்ளம் ஏதாவது அரைஸ் ஆனாலும் அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ அந்த கைட்லைன்ஸ் படி அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஈஸியாக்குறது, ஸோ எப்படி அந்த கோர்ட் கேஸ் வந்துட்டு சீக்கிரம் முடிகிற அளவுக்கு எப்படி வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுன்றத கைட்லைன்ஸாக இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அப்ஜெக்டிவா மெயினான்னு பார்த்தீங்கன்னா the move intends to mitigate challenge associated with the length arbitration proceeding and potential misconduct among the arbiters. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தி ப்ராசஸை குறைக்கிறோம் அண்ட் வந்துட்டு கண்டக்ட் வந்துட்டு இந்த ப்ராசஸ் மூலமா இந்த கைட்லைன்ஸ் மூலமா குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்கோப்ன்றது பார்த்தீங்கன்னா அர்பிட்ரேஷன் இஸ் நவ் லிமிடெட் அண்டர் த 10 crores இன்வால்விங் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் ஆர் பப்ளிக் செக்டர் என்டிட்டிஸ். ஸோ அது இதுபடி 10 கோடிக்கு கம்மியாக இருக்கிற என்டிட்டி அர்பிட்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்துட்டீங்கன்னா கர்நாடகா பேங்க் லான்ச்சஸ் KBL
வைஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் அக்கௌண்ட். ஸோ நம்மளோட கர்நாடகா பேங்க் ஆஃப் லிமிடெட் வந்துட்டு ஒரு சேவிங் அக்கௌண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த சேவிங் அக்கௌண்ட் யாருக்கு ஃபேவராக பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஃபேவராக வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக சீனியர் சிட்டிசன் வந்து சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு அவங்க வந்து சம் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு தந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்கோட MD and CEO இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணன் தான் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் டைரக்டரோட முன்னிலை தான் ஷேகர் ராவ் முன்னிலை தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து 2 வேரியன்ட் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு. KBL வைஸ் சிக்னேச்சர் அண்ட் KBL வைஸ் அட்வான்ஸ்ன்றது 2 ஸ்கீம் இருக்குது. ஸோ இது ரெகுலர் ஃபார்மேட்ல ஒன்று அண்ட் பிரீமியம் ஃபார்மேட்ல ஒன்று. ஸோ இதோட ஃபீச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ளூடிங் ஃப்ரீ டாப் அப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப் டு 10 lakh வரைக்கும் டாப் அப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் தராங்க. அண்ட் மெடிபி ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹாஸ்பி கேஷ் ஃபெசிலிட்டி, டிஸ்கவுண்ட் ஆன் லாக்கர் ரெண்டல்ஸ், டோர் ஸ்டெப் பேங்கிங், லைஃப் டைம் ஃப்ரீ ருபே செலக்டட் டெபிட் கார்டு. ஸோ வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீயா வந்துட்டு டெபிட் கார்ட்ஸுக்கு வந்துட்டு சார்ஜஸ் இல்லாம பண்றாங்க. அண்ட் ஒன்று வந்து டோர் ஸ்டெப், அதாவது பேங்கிங் ரிலேட்டடா ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் போகணும்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயே வந்துட்டு பண்ணி தருவாங்க. அது கூட அவங்க வந்து டிஸ்கவுண்ட் ஆன் உங்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வந்துட்டு நீங்க வந்து லாக்கர்ல வைக்கிறீங்கன்னா அதுக்கும் வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கான உங்களுக்கு வந்துட்டு மாசம் வந்துட்டு ரெண்ட் கட்டுற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து குறைச்சு உங்களுக்கு வந்து அந்த யூசருக்காண்டி குறைச்சு தராங்க. அது போக இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்துட்டு மெடி பட்டி ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸோட சேர்த்து வந்துட்டு இது தராங்க. ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எந்த ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து தராங்கன்னு பார்த்தீங்கன்னா கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் அண்ட் மெடிபி இந்த கம்பெனி கூட தான் இந்த ஹெல்த் கேர் பிளாட்ஃபார்மா இவங்க வந்து கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ன்றது தராங்க. ஸோ கர்நாடகா பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா MD and CEO வந்து கிருஷ்ணா ஹரிஹரா சர்மா அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. இதோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா யுவர் பேங்க் யுவர் ஃபேமிலி பேங்க் அக்ராஸ் இந்தியா. இதோட எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1924 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து மெடி பெட்டியோட கோ ஃபவுண்டர் அண்ட் CEO வந்து சதீஷ் கண்ணா தான் அந்த கம்பெனியோட கோ ஃபவுண்டராக இருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா NEC கார்பரேஷன் லிமிடெட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் செலக்ட் அஸ் a சிஸ்டம் இன்டெகிரேட்டட் பை த PFRDA. ஸோ நம்மளோட பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு NESC கார்பரேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு சிஸ்டம் இன்டெகிரேட்டடா வந்துட்டு 6 வருஷத்துக்கு நியமிச்சிருக்காங்க. ஸோ சிஸ்டம் இன்டெகிரேட்டடா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிற பென்ஷன் வாங்குற பர்சனை வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு ரெகுலேட் பண்றதா இவரோட மெயின் டியூட்டியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றது அதுக்கான டெக்னாலஜி அதுக்கான வந்து சோர்ஸ் வந்துட்டு யார் பண்ணி தருவாங்கன்னா ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான் பண்ணி தருவாங்க. அது அந்த இதனால உங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு NES கார்பரேஷன் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு சூஸ் பண்ணிருக்காங்க சிஸ்டம் அக்ரிகேட்டரா ஒரு 6 வருஷத்துக்கு உங்களுக்கு. ஸோ இவங்க தான் வந்து டெக்னிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ ஃபேஸ் பண்றது அதை ரெக்டிஃபை பண்றது எல்லாமே இந்த கம்பெனி தான் பார்ப்பாங்க பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ அதுபடி ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா PFRDA ட்ராக்கிங் ரிப்போர்ட்டிங் அனலிட்டிக்கல் காம்ப்ளன்ஸ் பிளாட்ஃபார்ம் ட்ரேஸ்ன்றது ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அதோட காம்பேட்டபிலிட்டி டூல் பார்த்தீங்கன்னா டூல் ஃபார் இன்டெகிரேட்டிங் சப்மிட் ரெகுலேட்டரி சூப்பர்வைசி கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் டு PFRDA. ஸோ ரிப்போர்ட் சப்மிட் பண்றது அண்ட் மானிட்டரி ஃபங்க்ஷன் ஃபெசிலேட் ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்றது அண்ட் ரிவ்யூ அண்ட் ட்ராக் ஆஃப் சப்மிஷன். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ்னா இவங்க இந்த கம்பெனிக்காரங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு ரெகுலேட்டரி பாடி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்கிற ஒரு ரெகுலேட்டரி பாடி அவங்க. ஸோ அதில் சேர்பர்சனாக வந்து சேர்மேனா யார் இருக்கான்னு பார்த்தா தீபக் மொஹண்டியா தான் அதோட சேர்மேனாக இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது நியூ டெல்லியில் இருக்குது உங்களுக்கு. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 2003 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ NES கார்பரேஷன் பிரைவேட் லிமிடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லீடிங் IT நெட்வொர்க் கம்பெனி லிமிடெட் இன் இந்தியா. அதோட சேர்மேன் பார்த்தீங்கன்னா ஆலோக் குமார். ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது நியூ டெல்லியில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 2006 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அன்கிதா பகத் வின்ஸ் ஆர்ச்சரி இண்டிவிஜுவல் கோட்டா ஃபார் பாரிஸ் ஒலிம்பிக். ஸோ வந்துட்டு அன்கிதா பகத் அண்ட் பகஜன் கவுர்ன்ற ஆர்ச்சரி பிளேயர் வந்துட்டு அவங்களோட பாரிஸ் ஒலிம்பிக்கான கோட்டாவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2024 ஒலிம்பிக்ஸ் வந்து பாரிஸ் தான் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து வேரியஸ் கேம்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னா நீங்கள் வந்துட்டு வந்து குவாலிஃபயர் மேட்ச்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லா கேமுக்குமே ஒரு குவாலிஃபயர் மேட்ச்னு இருக்கும். ஸோ அந்த குவாலிஃபயர் மேட்ச்ல நீங்கள் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கான ஸ்பாட்ன்றது உங்களுக்கு வந்து அந்த ஒலிம்பிக்ல தரப்படும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அன்கிதா பகத் அண்ட் பகஜன் கவுர்ன்ற 2 ஆர்ச்சரி பிளேயருக்கு வந்துட்டு இந்த ஸ்பாட்ன்றது தரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியா கிளீன்ஸ் தர் ஃபர்ஸ்ட் மெடல் அட் பிரிக்ஸ் கேம்ஸ்
காசின் ரஷ்யா. ஸோ வந்துட்டு பிரிக்ஸ் கேம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பிரிக்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. பிரிக்ஸ் சமிட்ன்றது நம்ம வந்துட்டு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, ஸோ இந்த கண்ட்ரிஸ் சேர்ந்ததான் இந்த ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் உள்ள இருக்கிற கண்ட்ரிஸ் இடையில ஒரு கேம்ஸ்ன்றது ஆர்கனைஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. ஸோ அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்துட்டு முறை இப்போதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேம்ல வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டென்னிஸ் டீம் தான் வந்து டேபிள் டென்னிஸ் கேம்ல தான் உங்களுக்கு வந்து முறையாக நம்ம இந்தியா சார்பில் வின் பண்ணிருக்காங்க. யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொய்மோத்தி பைசலியா அண்ட் மௌதா துட்டா, யாஷினி சிவசங்கர் இவங்க வந்து பிரான்ஸ் மெடல்ன்றது வின் பண்ணியிருக்காங்க இந்த கேம்ல. ஸோ இதுல பிரிக்ஸ் கேம்ஸோட ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ஆர்கனைசேஷன் கண்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வருஷம் வந்துட்டு ஒரு ஒலிம்பிக் கேம் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுல இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருக்கிற பார்ட்டிசிபென்ட் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ 2016 தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் வந்து கோவாவில் இந்தியாவில் நடந்திருக்குது. அண்ட் 2017 ஃபர்ஸ்ட் மல்டி ஸ்போர்ட் பிரிக்ஸ் கேம்ஸ் வந்து சைனாவில் நடத்திருக்காங்க. இது வந்து வாலிபால், வசு, டுவலான்ற கேம்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2018 கேம் வந்து ஜோசன்பர்க்ல நடத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் வாலிபால் கேம்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் உமன்ஸ் ஃபுட்பாலை இன்க்ளூட் பண்ணாங்க. 2021 வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. அலாங் த கேலோ இந்தியா கேம்ஸ் கூட இதையும் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு தான் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இந்த 2024 வந்து ரஷ்யா கசன் தான் நடந்து முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஐஎம்டி சைன்ஸ் எம்ஓஇ வித் ஓனாமேட் ஃபார் மெட்ரோலஜிக்கல் கார்பரேஷன். ஸோ இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே இயங்குற மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நேஷனல் மெட்ரோலஜிக்கல் ஆஃபீஸ், அது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல ஓனா மீட்ன்றத ஒரு சொல்றாங்க. இது வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்த ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா டொமினிகன் ரிப்பப்ளிக்கை சேர்ந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இவங்க தான் வந்துட்டு நம்மளோட மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொலாபரேட் பண்ணிருக்காங்க, எம்ஓஇ சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓஇ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட் சம்பந்த ஃபோர்காஸ்டிங் அண்ட் மானிட்டரிங் அண்ட் மெட்ரோலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சம்பந்த ஃபோர்காஸ்டிங் மானிட்டரிங் வந்துட்டு இது பண்றது தான் எம்ஓஇ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓஇ மூலமா அவங்க டெக்னாலஜி நமக்கும் நம்ம டெக்னாலஜி மெயினாகவே டெக்னாலஜி ஷேரிங்க்கு தான் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் வந்துட்டு எம்ஓஇ சென்ட் பண்ணுங்க. ஸோ இதுபடி அவங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளோட மெட்ரோலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ்னா எப்படி பண்ண முடியுன்றதுக்காண்டி தான் இவங்க வந்து ஸ்டெப் எடுத்து ஸோ அவங்க கூட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக நடத்துவாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸோ இவங்க வந்துட்டு அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தி ஸோ டெக்னாலஜி ஷேரிங் நடக்கும் இந்த எம்ஓஇல உங்களுக்கு. ஸோ இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜென்சியோட எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா மூர்த்தியா விஜய் மொஹபட்ரா, இவங்க தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட். அண்ட் ஃபார்ம்டு இயர் பார்த்தீங்கன்னா 15 ஜனவரி 1875 தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா கிரண் ரிஜிஜு தான் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ்ல இருக்காரு கரண்ட்ல யூனியன் மினிஸ்டர். அண்ட் எம் ரவிச்சந்திரன் வந்து செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்ல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் டெல்லி அமாங் த டாப் 5 குளோபல் சிட்டிஸ் ஃபார் லக்ஸரி ரியல் எஸ்டேட் க்ரோத். ஸோ வந்து லக்ஸரி ரிலேட்டடா ரியல் எஸ்டேட் க்ரோத், அதாவது ஒரு வீட்டு மனம் வந்துட்டு அதிக சேல் லக்ஸரியா விற்கிறதுக்காண்டி அந்த ஒரு இண்டெக்ஸ் எடுத்திருப்பாங்களா, அதில் வந்துட்டு மும்பை அண்ட் டெல்லி தான் வந்துட்டு இந்தியாவில் டாப் 5 வந்திருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்துட்டு மும்பை வந்து 3rd ரேங்க் குளோபல்ல வாங்கியிருக்காங்க. ஸோ அது யார் இந்த ரிப்போர்ட் லான்ச் பண்ணுங்க, கினைட் ஃபிராங்க்ஸ் ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா போன இயர் காட்டினா 11.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ போன இயர்ல இருந்து 6th பிளேஸ் இருந்தாங்க, இப்போ வந்து 3rd பிளேஸுக்கு மும்பை வந்து மூவ் ஆயிருக்காங்க. ஸோ டெல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5th பிளேஸ் செக்யூர் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 7th பிளேஸ்ல இருந்து 5th பிளேஸ் இந்த வருஷம் வந்திருக்காங்க. ஸோ பெங்களூரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி 16th பொசிஷன்ல இருந்தாங்க, இந்த வருஷம் வந்து 17th பொசிஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ உலகத்திலே டாப்ல வந்தது பார்த்தீங்கன்னா மனாலின்ற இடத்துல தான் டாப்ல வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு டோக்கியோ வந்துட்டு 2nd பொசிஷன் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா டாமினேட்ஸ் த யூனிவர்சிட்டி இம்பாக்ட் ரேங்கிங். ஸோ வந்துட்டு இந்தியா வந்துட்டு டைம்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நடத்தின யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல வந்துட்டு 96 என்டிடிஸ்ல வந்துட்டு 81th பிளேஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டி இந்தியாவில் வந்து 81th பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அமிர்த விஸ்வ வித்யாபதம் கோயமுத்தூர்ல இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு 81st பிளேஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு டர்க்கி கண்ட்ரி வந்து 91 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பாகிஸ்தான்ல வித் 89 யூனிவர்சிட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் டாப் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா இருக்க யூனிவர்சிட்டி தான் டாப் ரேங்கிங்ல வந்திருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட் கிங்டம்ல இருக்க இந்த யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் த தாஸ்மானியா ஆஸ்திரேலியா இருக்கவங்க வந்து 2nd பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி அண்ட் டேட்டா இதெல்லாம் பற்றி டேட்டா இன்சைட் எக்ஸ்பர்டைஸ் வந்து ரிலீஸ் பண்ற ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து லண்டன் யுனைடெட் கிங்டம்ல இருக்குது.
நெக்ஸ்ட் ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தா இந்தியா ரேங்க்ஸ் 176th இந்த 2024 என்விரான்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ என்விரான்மெண்ட் சார்பில் எப்படி வந்து இந்தியா பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக லெவலில் 176 பொசிஷன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 180 கண்ட்ரியில் வந்துட்டு 176 வந்துட்டு பிளேஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்கோர் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 27.7 ஸ்கோர்ஸ் எடுத்து இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து யாரை சர்ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளோட பாகிஸ்தான், வியட்நாம், லாஸ் அண்ட் மயன்மாரை சர்ப்ளஸ் பண்ணிட்டு தான் இந்த பிளேஸுக்கு வந்திருக்காங்க. ஸோ 2022ல பார்த்துட்டீங்கன்னா வந்து 180th பிளேஸ் இருந்தாங்க. 2020ல பார்த்தீங்கன்னா 168th பிளேஸ் இருந்தாங்க. ஸோ இதில் இந்த இண்டெக்ஸ்ன்றது என்விரான்மெண்டல் அண்ட் லா, இந்த என்விரான்மெண்டலில் இந்தியா வந்து எவ்வளோ ஸ்டெப் எடுத்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ்ன்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா ரிலையன்ஸ் ஜேபிஇ எஸ்இஎஸ் ஜாயிண்ட் வெனச்சர் அப்ரூவ்ட் சேட்டலைட் இன்டர்நெட் லான்ச் இன் இந்தியா. ஸோ வந்துட்டு ஆர்பிட் கனெக்ட் இந்தியா ஜாயிண்ட் வெனச்சர் ஆஃப் த இந்தியா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஜியோ பிளாட்ஃபார்மை சேர்ந்த இந்த ஆர்பிட் கனெக்ட் இந்தியா உங்களுக்கு வந்துட்டு அதுவும் அண்ட் வந்துட்டு லக்சன்பர்க்ல சேர்ந்த எஸ்இஎஸ் கம்பெனி வந்துட்டு கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு வந்து சேட்டலைட் எதுக்குன்னா இன்டர்நெட்டுக்காண்டி சேட்டலைட் லான்ச் பண்ண போறாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இலான் மஸ்க் லான்ச் பண்ணியிருப்பாரு ஒரு சேட்டலைட் வந்துட்டு ஸ்பேஸ் எதிர இப்போ வந்துட்டு டேரக்டா வந்து சேட்டலைட் யூஸ் பண்ணி வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணலாம் கண்டிது இலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணி அந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணி வச்சாங்க. ஸோ அந்த திட்டத்தின் பேசிஸ்ல தான் வந்து ரிலையன்ஸ் வந்து ஸ்டெப் எடுத்து இந்தியாவிலேயும் இந்த ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து லக்சன்பர்க் சேர்ந்த எஸ்இஎஸ் கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா கர்நாடகா லீட்ஸ் வித் 1 crore ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன். ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு 1 crore இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் ஃபார் த எம்ப்ளாய்ஸ் ஹூ டைஸ் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அவங்க கர்நாடகா கவர்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாய்ஸ் வந்துட்டு ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 crore வரைக்கும் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து தர போறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தான் இவ்வளோ அமௌண்ட் வந்து தர போறது உங்களுக்கு. ஸோ இதை மெயினாக வந்துட்டு எந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி மூலமா இந்த இனிஷியேட்டிவ் மூலமா சப்போர்ட் டோட்டல் 39 ஃபேமிலிஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இதோட அப்ஜெக்டிவ் மெயினா பார்த்து திஸ் இனிஷியேட்டிவ் aims to provide substantial financial support to the dependent and deceased employees ensuring their well-beings. ஸோ வந்துட்டு இறந்து போற எம்ப்ளாயிஸோட ஃபேமிலியோட வெல்பீயிங் காண்டி தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கர்நாடகா ஸ்டேட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து சித்தராமையா, கேபிட்டல் வந்துட்டு பெங்களூர்ல இருக்குது. இதோட கவர்னர் தாகவார் சந்த் கெஹ்லோட் தான் அந்த ஸ்டேட்டோட கவர்னரா இருக்காங்க. நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா எ புக் டைட்டில் எ ஃப்ளை ஆன் ஆர்பிஐ வால் ஆத்தர் பை த அல்ஃபனா கிலாவாலா. ஸோ வந்துட்டு அல்ஃபனா கிலாவாலா பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐல ஜாயின் பண்ணி வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஒரு புக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எ ஃப்ளை ஆன் ஆர்பிஐ வால் தான் அந்த புக்கோட நேம் உங்களுக்கு. ஸோ அந்த புக்கில் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அவங்க சேர்ந்தும் போது எப்படி இருந்துச்சு, ஸோ ஆர்பிஐ கூட அவங்க எப்படி க்ரோ ஆனாங்க, ஸோ அவங்களோட எப்படி ஆர்பிஐ வந்து க்ரோ ஆனிச்சு, என்னென்ன டெக்னாலஜிக்கல் இனோவேஷனாக கொண்டு வந்தாங்க, ஸோ எப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு இத்தனை வருஷத்துல வந்து டெவலப் ஆகி ஒரு ரெப்யூட்டடான ஒரு பேங்கிங் கவர்னிங் பேங்கிங்காக இருக்காங்கன்றதை இந்த புக்கில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து 25 இயர்ஸ்ல இன்ஸ்டிடியூஷனல் லெவலில் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்றக்காண்டி தான் இந்த புக்கில் மெயினாக அவங்க எப்படி ஆர்பிஐல ஒர்க் பண்ணி அந்த ஆர்பிஐ எப்படி இவங்க கூட டெவலப் ஆச்சுன்னு பற்றி தான் இந்த புக்கில் மெயினாக சொல்ல வந்திருக்காங்க. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.